தமிழகத்தில் அசுர பலத்துடன் கால் பதிக்கும் தமிழக வெற்றி கழகம் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் படுதோல்வியை சந்தித்துள்ளது. அங்கு அக்கட்சி போட்டியிட்ட 30 தொகுதிகளிலும் ஒரு இடத்தில் கூட முன்னிலை பெற முடியாமல் பின்னடைவை சந்தித்துள்ளது தாவேகாவினரிடையே அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் வெளியாகி அரசியல்வாதிகளையும் தாண்டி பொதுமக்களையும் பெரிய அளவில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 100க்கும் அதிகமான இடங்களில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றுள்ளது. மாநில சட்டப்பேரவையில் தனிப்பெரு கட்சியாக உருவெடுக்கும் சூழல் நிலை வரும் நிலையில் ஒருவேளை பெரும்பான்மை கிடைக்காவிட்டால் கூட்டணி ஆட்சி அமைத்து விஜய் முதலமைச்சராக அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன. ஒரு பக்கம் தமிழ்நாடு தேர்தலில் தாவேகா ஆட்சியை நோக்கி சென்றாலும் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் தாவேகாவுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. புதுச்சேரியில் உள்ள மொத்தம் 30 தொகுதிகளுக்கான தாவேகா வேட்பாளர்களை விஜய் அறிவித்திருந்தார். ஆனாலும் விஜய் தமிழக அரசியலில் தனக்கான ஒரு இடத்தை நிரூபிக்கவே அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தார். இதனால் புதுச்சேரியில் ஒரே ஒரு முறை மட்டுமே விஜய் பரப்புரை மேற்கொண்டார். அதுவும் வாகனத்தில் இருந்தபடியே விஜய் தனது உரையை மேற்கொண்டார். அதன் விளைவாக அனைத்து தொகுதியிலும் தாவேகா வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளனர். மறுபுறம் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 20 இடங்களிலும், காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி 7 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 3 இடங்களிலும் முன்னிலை வகித்து வருகின்றன. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய திமுக கூட்டணி ஆளும் கட்சி எனும் அந்தஸ்தை இழந்து வரும் வேளையில் அதன் தொடர்ச்சியாக தற்போது புதுச்சேரியிலும் காங்கிரஸ் அடங்கிய திமுக கூட்டணி தோல்வியை தழுவியுள்ளது.